ஓகே, யோருச்சி அண்ட் மிச்சிகாச்சு 2 பேரும் சென்கோக்கு பீரியடில் பிறகுறாங்க. இவங்க 2 பேரும் ட்வின்ஸாக பிறந்ததுனால அன்லக்கியாக கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபேமிலியோட யாராவது ஒரு ஆள் தான் சக்ஸஸர் ஆக முடியும் அப்படின்றதுனால. யோருச்சி பிறக்கும்போதே ஒரு மார்க்கோடு பிறக்கிறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா இவன் ஒரு டீமன் சைல்டாகவே கன்சிடர் பண்ணி இவனை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா இவனால் நம்ம ஃபேமிலிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதான் நம்ம கேர்ஸ் மார்க்னு சொல்கிறோம். சிலர் இது டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு வரதுனால டீமன் ஸ்லேயர் மார்க்னு சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக இது கேர்ஸ் மார்க் தான். ஏன்னா இந்த மார்க் வந்த எல்லாருமே ஏஜ் ஆஃப் 25 இறந்துருவாங்க. இது என்னதான் இவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக அவங்க லைஃப் பேண்டி டோட்டலாக ரெடியூஸ் பண்ணி ஆளையே கொன்னுடும். இப்படி யோரிச்சியை கொல்ல சொன்னது அவங்க அம்மாவுக்கு தெரிய வர ஒரு பயங்கர கோவத்தில் அவங்க ஒரு வேல்கான மாதிரி எரிஞ்சு, அந்த கோவத்துக்கு யாரால தான் பதில் சொல்ல முடியும், பிகாஸ் அம்மா இல்லை. ஃபைனலாக அவனை கொல்ற பிளானை கை விட்டுட்டு அவனுக்கு 10 வயசு வந்தோடனே ஒரு டெம்பிளுக்கு ஃப்ரீ ஸ்டாக் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. லைக் ஒரு டீமன் சைல்டாக பிறந்த குழந்தைய கடவுள்கிட்டே படைச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனை வராதுன்ற காரணத்தினால. இப்போ அடுத்த சக்ஸஸ். இதோடைய ஃபுல் வீடியோ வேணும்னா இங்கே ஏற காட்டு எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள்.